நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகே இருக்கக்கூடிய தமிழ் இணைய கல்விக் கழகம் எதிரே தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகே தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் தற்போது தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை தற்போது முதலமைச்சர்கள் துவக்கி வைக்கிறார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனமானது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சேர்க்கை இந்த கல்வியாண்டு முதல் நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது. ஏற்கனவே இதற்கான ஆயத்த பணிகளும் மற்றும் ஆசிரியர் எடுக்கும் பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றன. 5 வருடம் முதற்கட்ட ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் தற்போது ஆசிரியர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பிரத்யேகமாக மூத்த ஊடகங்கள் உள்ளிட்ட பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழு அமைப்பு தமிழ்நாடு அரசு சார்பில் இத்தகைய ஆட்களை எடுத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழக மாணவர்கள் இதழியல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் எதிர்காலத்தில் இதழியல் துறையை வலு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான நிறுவனம் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கல்வியாண்டு முதல் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களிலிருந்து இதற்கான விண்ணப்பங்களும் இந்த மாதத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது சென்னை இதழியல் நிறுவனத்தை துவங்கி வைக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.